Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு நம்ம class 12 English அதில் unit 2 poem Our Cashew in a Tree அதோட textual exercisesல part 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம question 3 வரைக்கும் இருக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தோம். இப்போ question 4லேருந்து பார்க்கலாம். Fourth question என்ன கொடுத்துருக்காங்கன்னா explain the following lines with reference to the context. ரெஃபரன்ஸ் டு கான்டாக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை இஆர்சி, அதாவது ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம அதோட ரெஃபரன்ஸ் அது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க, ப்ளஸ் கான்டாக்ட்ஸ் அதோட ஷார்ட்டாக அந்த போயமில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் அது கொஞ்சம் விரிவாக சொல்லணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஏ டியர் இஸ் த கேஷரினா டு மை சோல். இப்போ இதுக்கான ரெஃபரன்ஸ் த அபவ் மென்ஷன் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த போயம் ஆர் கேஷரினா ட்ரீ பை டோரு டட். இந்த மாதிரி இந்த போயம் எழுதும் போது அதோட ஆத்தரையும் எழுதிட்டு ஒரு பாட்ஸ் போட்டால் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும், அதனால் இப்படி போட்டுக்கலாம். அடுத்து கான்டெக்ஸ்ட் த தீம் ஆஃப் த போயம் இஸ் த fondness that Toru Dutt had for the tree. The reasons for the bondage and the uniqueness of the tree is expressed here. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், அந்த போயமை பற்றி ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த தீம் ஆஃப் த போயம் என்னன்னா the fondness that Toru Dutt had for the tree. அந்த போயட்டஸ் வந்து அந்த ட்ரீக்கு இருக்க அன்பு அதுதான் இந்த போயமில் சொல்ல வராங்க. அதுக்கான ரீசன் வந்து இந்த போயமில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது அந்த பாண்டுக்கான ரீசன், ஏன் உங்களுக்கு யூனிக்காக அந்த ட்ரீ மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படின்றதுக்கான ரீசன் அந்த போயமில் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் கொஞ்சம் விரிவாக சொல்லணும். எக்ஸ்ப்ளனேஷன் த வேர்ட்ஸ் டியர் டு மை சோல் ஹைலைட் த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் நியர்னஸ் ஆஃப் த கேஷரினா ட்ரீ. த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ் பிளேஸ் a great part in shaping an individual. The Casuarina tree made its impact on the poet when she was young. The positive impact is highlighted through the line. Tree is a symbol of worship and the tradition is indirectly hinted and underlined through the words. இப்போ இந்த இடத்துல the words dear to my soul அப்படின்றது என்னத்தை கன்வே பண்ணுதுன்னா அந்த நெருக்கம், அந்த ட்ரீக்கு வந்து போயிட் கூட இருந்த நெருக்கத்தை தான் அது சொல்ல வருது. அப்போது இந்த இடத்துல வந்து நேச்சர் வந்து ஹியூமன் பீயிங்கோட ஒரு ஹியூமனோட கேரக்டர் ஷேப் பண்ணுறதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா வந்து இந்த கேஷரினா ட்ரீ வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அந்த போய்ட் மேலே. அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என்ன இம்பேக்ட்ன்றது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் தான், அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் இம்பேக்ட்ன்றனால தான் இந்த இடத்துல அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா ட்ரீன்றது ஒரு சிம்பிள் ஆஃப் வர்ஷிப். அப்புறம் அந்த வந்து அந்த வர்ஷிப் ட்ரெடிஷன் அதெல்லாம் வந்து இன்டெரக்டாக இந்த போயமில் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸில் இந்த போயம் இந்த லைன் எந்த போயம்லேருந்து அது எந்த ஆத்தர் எழுதுனதுன்னு பார்த்தோம். அப்புறம் கான்டெக்ஸ்டில் ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த போயமில் அது ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்கன்னு, அதுதான் வந்து அந்த ஆத்தரோட நெருக்கம், ஏன் அந்த ஆத்தருக்கும் அந்த ட்ரீக்கும் ஒரு நெருக்கம்ன்றதை சொல்கிறாங்க. லைட்டாக அந்த ரீசன் தான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்றதை எழுதணும். அடுத்து எக்ஸ்ப்ளனேஷனில் அதோட விரிவாக்கம் அந்த இப்போ இங்கே டியர் டு மை சோல்னால் அது என்ன சொல்ல வருது, அது வந்து அந்த போய்ட்டுக்கும் அந்த ட்ரீக்கும் இருக்க நெருக்கத்தை சொல்ல வருது. அப்புறம் நேச்சருக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேலேயும் ஒரு இம்பேக்ட் இருக்குது, இந்த இடத்துல அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்குது அந்த போய்ட் மேலே. அப்புறம் ட்ரீ வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல அது வந்து ட்ரெடிஷனை வந்து இன்டெரக்டாக ஹிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதணும்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும். ஆனால் நம்ம ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி டாபிக்ஸ் கொடுத்து தான் எழுதணும், அப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பி இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் ஏரி ஸ்பீச். இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் ஏரி ஸ்பீச். இப்போ ரெஃபரன்ஸ் இது எல்லாமே ஒரே போயம்லேருந்து இருக்கனால இங்கே நம்மளுக்கு இதே எழுதிடலாம். ஆனால் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கேட்கும் போது எல்லா போயம்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும் போது தான் நம்ம வந்து இந்த போயம் ஒரு 2-3 வாட்டி படித்தா தான் நம்மளுக்கு அந்த லைன் எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்கன்றது தெரியும். இப்போ நம்ம கேஷரினா ட்ரீ அப்படின்னு எழுதும் போது நம்மளுக்கு எழுதுறது ஈஸி தான். எக்ஸாமில் கேட்கும் போது எழுதுறதுக்காக நம்ம எல்லா போயமுமே ஒரு 2 வாட்டி படிச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் திஸ் லைன் ஃபைண்ட்ஸ் பிளேஸ் இன் த சோல் இன்ஸ்பைரிங் போயம் ஆர் கேஷரினா ட்ரீ பை டோரு டட். இந்த ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி வேணுமோ எழுதலாம். திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம்னு எழுதலாம், திஸ் லைன் ஃபைண்ட்ஸ் பிளேஸ் இந்த சோல் இன்ஸ்பைரிங் போயம்னு எழுதலாம், இல்லை அந்த மாதிரி எந்த வேணுமோ எழுதலாம். ஆனால் போயமே அந்த ஆத்தர் பேரையும் கரெக்டாக எழுதணும். கான்டெக்ஸ்ட்டும் எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த போயமில் இருக்கிறது தான் எழுதணும். இப்போ கான்டெக்ஸ்ட் பார்க்கலாம். த போய்டஸ் அண்டர்லைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த ட்ரீ ஹேட் ஆன் ஹர். இதுதான் நம்ம முந்தின இதுக்கும் பார்த்தோம். இந்த கான்டெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி சேமாக தான் வரும், என்ன நம்ம வேர்ட்ஸ் மட்டும் ஒரு சிலதை மாற்றிக்கிறோம். இந்த போயம் வந்து இந்த போயமில் என்ன சொல்ல வராங்க போய்டஸ்னால் அவங்களுக்கும் அந்த ட்ரீக்கும் ஏன் அவங்க அந்த ட்ரீயை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கருதுறாங்க, ப்ளஸ் அந்த ட்ரீக்கு அவங்க மேலே என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் த ட்ரீ லேமன்ஸ் ஃபார் த ஆப்சன்ஸ் ஆஃப் த போயட். த ட்ரீ கம்யூனிகேட்ஸ் டு த போயட் through the other trees in the other parts of the world. The vibes of the tree could be felt by the poet. The emotional sharing done by the tree makes us understand the holiness of our motherland. Though Indians travel distances and stay there, their roots are in India, firmly bound by tradition and culture. இந்த இடத்துல என்னென்னா ஆக்சுவலி அந்த போயட் வந்து இந்தியாவில் இல்லை,
ஆனாலும் வந்து அதனால வந்து அந்த ட்ரீ வந்து அவங்க ஆப்சன்ஸை நினச்சி வருத்தப்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் லேமன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த போய்ட் இங்கே இல்லையே அப்படின்றத நினச்சி அந்த ட்ரீ வருத்தப்படுற மாதிரியும், அந்த ட்ரீ வந்து அந்த போய்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ ட்ரீன்றது வந்து அவங்க இருக்கிற வேறு பார்ட் ஆஃப் வேர்ல்டு, அவங்க இந்தியாவில் இல்லைனாலும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்க மற்ற ட்ரீஸ் வழியாக அந்த ட்ரீ இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வைப்ஸ் ஆஃப் த ட்ரீ குட் பி ஃபெல்ட் பை த போய்ட். அந்த போய்ட்டுக்கும் நேச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றனால அவங்களுக்கும் வந்து இந்த ட்ரீயோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த இமோஷனல் ஷேரிங்கை தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன புரிய வைக்குதுன்னா ஹோலினஸ், நம்ம மதர்லேண்ட் இந்தியாவோட ஹோலினஸ் வந்து நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த மதர்லேண்டோட நினைவு இருக்கும் அப்படின்றத தான் இங்கே சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் வந்து நிறைய ஊருக்கு போய் அங்கே தங்கினாலுமே அவங்களோட ரூட்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது மாதிரி அந்த ட்ரெடிஷன் கல்ச்சர் எல்லாமே அவங்க கூடவே இருக்கும், எப்பயுமே அந்த தாய்நாட்டோட ஞாபகம் இருக்கும்ன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ ரெஃபரன்ஸில் வந்து நம்ம இது எந்த போயமா அதுலேருந்து எந்த ஆத்தர்னு எழுதணும், கான்டெக்ஸ்டில் வந்து அந்த போயம் பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எழுதணும், அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனில் விரிவாக சொன்னோம். இப்போ சி பார்க்கலாம். Unto thy honor, tree beloved of those who now in blessed sleep for aye repose. Reference: this line is taken from the poem Our Casuarina Tree by Toru Dutt. Context: the poetess and the casuarina tree are inseparable. Toru Dutt honors the tree. It deserves the honor for it has housed the souls of her soulmates. இங்கே கான்டெக்ஸ்டில் என்ன சொல்ல வராங்க அதே தான், ஆனால் வெவ்வேறு டேர்ம்ஸில் சொல்கிறோம். இங்கே வந்து இந்த போய்ட்டையும் கேஷரினா ட்ரீயும் பிரிக்க முடியாதுன்னா எப்படி சொல்கிறது, வெவ்வேறு இடத்துல தான் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க எமோஷ்னலாக கனெக்டடாக இருக்காங்க. அதே மாதிரி டோரு டட்டை வந்து அந்த ட்ரீயை வந்து ஹானர் பண்ணுறாங்க. அந்த ட்ரீயும் அதை வந்து அது டிசர்வ் பண்ணுது. ஏன்னா வந்து அந்த ட்ரீ கிட்ட அவங்களோட மெமரிஸ்லாம் இருக்குது. அவங்க சின்ன வயசில் அவங்களோட சிப்ளிங்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவங்க விளையாண்டுன ஞாபகம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் சிப்ளிங்ஸ் இப்போ இல்லை உயிரோடன்றது தான் வந்து இட் ஹஸ் ஹவுஸ் த சோல்ஸ் ஆஃப் அவர் சோல்மேட்ஸ்னு கொடுக்க வந்திருக்காங்க. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். த போய்டஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் சேட்னஸ். த போய்ட் ஹஸ் லாஸ்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஷி கெட்ஸ் solace and inspiration by communicating with the tree. The tree is the embodiment of her soulmates. To the poet, the tree is the soul inspirer and renewer of energy. இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னா போய்ட் வந்து இந்த போய்டஸ் வந்து இந்த இடத்துல வந்து வருத்தத்தை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து சின்ன வயசில் வந்து அந்த ட்ரீ கடியில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதாவது சிப்ளிங்ஸை சொல்கிறாங்க அங்கே விளையாண்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீயோட வந்து கம்யூனிகேட் பண்ணும் போது அந்த கம்ஃபர்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. ஏன்னா வந்து அந்த ட்ரீ கிட்ட தான் அவங்க விளையாடினால. அதே மாதிரி அந்த ட்ரீ வந்து அவங்களுக்கு ஒரு சோல் இன்ஸ்பைரராகவும் ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அதனால அவங்க வந்து அவங்க வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அதாவது அவங்க சோல்மேட்ஸ் அவங்க கூட இல்லை, ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள் அவங்க கூட இருக்குது, மெமரிஸ் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸில் வந்து போயம் அண்ட் போய்ட் பார்த்தோம். அதே மாதிரி கான்டெக்ஸ்டில் ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனில் கொஞ்சம் அதை நம்ம ப்ரீஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். Fifth one, identify the figure of speech used in each of the extracts given below and write down the answer in the space given below. The first one is done for you. ஆமாம், அந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் அவங்களே கொடுத்துருந்தாங்க கீழே. A, like a huge python winding round and round, the ragged trunk indented deep with scars. இப்போ இங்கே like a huge python winding round and round, the ragged trunk indented deep with scarsன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து like a huge python அப்படின்றதுனால இதில் சிமிலி இருக்குது. ஏன்னா லைக் வந்து அலைய சிமிலி. அதே மாதிரி அங்கே வைண்டிங் அப்படின்றது வந்து ஒரு அனிமல் கேரக்டர், அதனால் இது வந்து ஜூமார்ஃபிசம்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால இது வந்து ஜூமார்ஃபிசம். அதே மாதிரி இங்கே ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்னு வரனால இதில் ரெப்படிஷனும் இருக்குது. இதில் மெயினாக நம்ம எழுத வேண்டியது என்னென்னா கேட்டால் ஜூமார்ஃபிசம்னு எழுதலாம். ஏன்னா வந்து அதுதான் நம்ம இங்கே புதுசாக கற்றுக்குறோம். நான் ஏன் சிமிலியும் ரெப்படிஷனும் கொடுத்துருக்கேன்னா அதுவும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம புக்லேயும் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூன்றதில் சிமிலி ஆர் ஜூமார்ஃபிசம்னு கொடுத்துருக்காங்க. ரெப்படிஷன் அவங்க கொடுக்கலாம், ஆனால் இதில் ரெப்படிஷனும் இருக்குன்றதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதை கேட்டால் நீங்கள் ஜூமார்ஃபிசம்னு எழுதலாம். B, a creeper climbs in whose embraces bound no other tree could live, but gallantly the giant wears the scarf and flowers are hung. A creeper climbs in whose embraces bound no other tree could live, but gallantly the giant wears the scarf and flowers are hung. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ஒரு க்ரீப்பர் ஒரு ட்ரீயை சுற்றி இருக்க மாதிரியும் அது வேறு எந்த ட்ரீயாலையும் அதில் சர்வை பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு ஜெயண்ட் ட்ரீ, இந்த கேஷரினா ட்ரீ வந்து அதை தாங்கி பிடிக்குதுங்கும் போது இது நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுனால இது இமேஜரி. சி, a grey baboon sits statue like alone. இதில் ஸ்டாச்சு லைக் அப்படின்றதுனால லைக் வந்துட்டாலே தெரியும் நம்மளுக்கு சிமிலின்னு. இன்னொன்று கிரே பபூன் சிட் ஸ்டாச்சு லைக் அலோன்னா ஒரு மங்கி, கிரே பபூன்றது ஒரு மங்கி வெரைட்டி மாதிரி. அப்போது ஒரு மங்கி மாதிரி ஒரு ட்ரீ மேலே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வரனால இது இமேஜரி. சிமிலி அல்லது இமேஜரி எது வேணுமோ எழுதலாம். டி, the water lilies spring like snow en masse. the water lilies spring like snow en masse. இதுவும் லைக் இருக்கிறனால இது கண்டிப்பாக சிமிலி தான். ஏன்னா லைக் வெளிப்படையாக இருக்கிறனால இது சிமிலி.
Next one E. What is that dirge-like murmur that I hear, like the sea breaking on a single beach? இங்கே வந்து dirge-like murmur அப்படின்னு கொடுத்தனால இது வந்து simile ஃபர்ஸ்ட் ஒன், ஏன்னா அந்த லைக்ன்றது வெளிப்படையாக இருக்குது. அப்புறம் like the sea breaking on a single beachனு இருக்குது. இன்னொன்று இது மெட்டஃபரும் வரும், ஏன்னா இது வந்து ஒரு இன்டைரக்ட் கம்பேரிசன் மாதிரியும் இருக்குது. ஏன்னா வாட் இஸ் த dirge-like murmur, ஒரு murmur dirge-like அப்படின்னு சொல்கிறாங்க. that I hear like the sea breaking on a single beach. இது வெளிப்படையாக தெரிஞ்சால் சிமிலின்னு ஈஸியாக எழுதிடலாம். இதில் மெட்டஃபரும் இருக்குன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க் ஷீட் ஒவ்வொரு போயம் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இது டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ்க்கான ஆன்சர் நான் இங்கே கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் நான் அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.